Hi friends, நான் உங்கள் எல்பிஎம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டாட் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் உள்ள ஃபங்க்ஷனாலிட்டி வைஸாக நம்ம எல்லாமே பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம்னா FluttLab அப்படிங்கிறதுல வந்து நம்ம பண்ணியிருப்போம் யூஐ டிசைன் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம், டாட் கோட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இது வந்து எப்படின்னா ஃபங்க்ஷனாலிட்டி வைஸாக இன்னும் நிறைய பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு நியூவாக ஒரு ஃபங்க்ஷனை எப்படி கிரியேட் பண்ணி அதை எப்படி கால் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம், அது வந்து யூஐயில் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து கால் பண்ணியிருப்போம். அதே அப்படியே வந்து டூப்ளிகேட் எல்லாமே எடுத்திருப்போம். ஓகே, ஸோ இந்த இடத்துல எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபங்க்ஷனாலிட்டி வைஸாக நம்ம அட்வான்ஸ் கான்செப்டாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த அட்வான்ஸ் கான்செப்ட்லாம் கொண்டு போய் மறுபடியும் நம்ம யூஏயில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டாட்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். ஸோ இந்த டாட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஒன்று ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது வந்து எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளட்டர் அப்படிங்கிற யூஐ டூலில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது யார் கொண்டு வந்தான்னு பார்த்திங்கன்னா கூகுள் தான் வந்து கொண்டு வந்தாங்க. எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2011 கொண்டு வந்தாங்க. ஸோ எதுக்காண்டி அப்படி கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேணும், இல்லை அதுக்கு ஒரு காம்படிட்டராக வேணும் அப்படிங்கிறக்காண்டி தான் என்ன பண்ணியிருக்காங்க, கூகுள் அவங்க சைட்லேருந்து நம்ம டாட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த டாட்டுமே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன இதாக இருக்குது. என்னவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கம்பைல் பண்ணும் பார்த்தீங்களா, கோடு நம்ம கொடுத்துட்டு சேவ் பண்ணும்போது அது என்னவாகும்னு பார்த்தீங்கன்னா கம்பைல் ஆகும்போது அது நேட்டிவ் கோடு அல்லது வந்து ஜாவா ஸ்கிரிப்டை வந்து கம்பைல் ஆகும். ஓகே, ஸோ அது வந்து எப்போ வந்து ஜாவா ஸ்கிரிப்டாக வரும், எப்போ வந்து நேட்டிவ் கோடாக வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ஈஸியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஆனால் இது ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இதில் வேறு என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டாட் வந்து கூகுள் கண்டுபிடிச்சதுனால கொஞ்சம் நமக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கிளாஸு, அதுக்கப்புறம் வந்து இன்கிரிடியன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பாலிமாரிசம், அந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடியுமே நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம எப்போ க்ரியேட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா FluttLabலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஃபுல், ஸ்டேட்லெஸ் விஜிட்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து என்ன கொடுத்துருப்போம், கிளாஸ் கொடுத்து தான் அந்த கிளாஸ் நேம் அந்த மாதிரிலாம் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு அப்போ தெரியாது. ஏன்னா நீங்கள் ஸ்டேட்ஃபுல், ஸ்டேட்லெஸ் தான் கொடுத்துருப்பீங்க. பட் அந்த கிளாஸு, அதுக்கப்புறம் வந்து இன்கிரிடியன்ஸ், இம்ப்ளிமெண்டேஷன் அதெல்லாம் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணிப்பீங்க. ஸோ அதனால் அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி டைமில் வந்து நமக்கு வந்து என்னது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் வேறு என்னென்ன கான்செப்ட்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து நமக்கு நிறையா வேரியபிள்ஸ்னால் என்னென்னு இருக்குது, டேட்டா டைப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கான்செப்ட் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, அதுக்காண்டி தான் நம்ம இங்கே இப்போ என்ன வந்திருக்கோம்னா வந்து டாட் டெவ் அப்படிங்கிற அந்த வெப்சைட் வந்திருக்கோம். இது வந்து டாட்டோட அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, அப்போ டாட்னா என்ன, ஃப்ளட்டர்னா என்னன்னு போட்டு ரொம்பவும் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. டாட்டுங்கிறது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் வருது, ஃப்ளட்டர் அப்படிங்கிறது வந்து யூஐ டூல்கேட்டில் வருது. அந்த யூஐ டூல்கேட்டில் தான் டாட்டுங்கிற லாங்குவேஜஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ ஃப்ளட்டர் இல்லாமல் டாட் வந்து ஈஸியாக தனியாக ரன் பண்ணுறது மீன்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டி வைஸாக பார்த்துக்கலாம். யூஐ வைஸாக கான்செப்ட் வேணும் அப்படின்னா நம்ம அதை எடுக்க முடியாது. அதே மாதிரி வந்து ஃப்ளட்டர்லேயும் அதே தான். ஸோ டாட்டுங்கிற கோடு இல்லைனா வெறும் ஃப்ளட்டர் யூஐ வச்சு மட்டும் ஒன்றும் ரன் பண்ண முடியாது. ஸோ ரெண்டையும் சேர்ந்து வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஆப்பை வந்து ஈஸியாக வந்து பில்ட் பண்ணதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷனாலிட்டி இப்படி இருக்குது இப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இங்கே டாட் ட்ரைபேட்னு இருக்குது பார்த்திங்களா, ட்ரை டாட் அப்படின்னு. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஒரு ஓன் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா இங்கே டாட்டுக்கு தனியாக வெர்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃப்ளட்டருக்கு தனியாக வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ரீசன்னா ஃப்ளட்டர் யூஐ அந்த டூல் கிட் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஹார்ட் ரீலோட் இருக்குது, ஹார்ட் ரெஃப்ரெஷ், அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருக்குது பார்த்திங்களா. அதெல்லாம் வந்து ஃப்ளட்டரோடைய டூல். ஓகே, இப்போ நம்ம வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்ட்ரிங்குன்னு போட்டு ஒரு நேம் கொடுக்கும், அல்லது வந்து வேர் அப்படின்னு கொடுத்து ஒரு நேம் கொடுத்து ஒன்று கொடுக்கும் அப்படின்னா அதெல்லாம் வந்து என்னென்னா டாட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி, டாட்டோட கோடில் வருது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள், ஸோ வாய்ட் மென் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல போய்ட்டு பிரிண்ட் அப்படிங்கிறது கொடுக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல பிரிண்ட் ஹலோ அல்லது வெல்கம் டு ஃப்ளட்டர் எல்பிஎம் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ளட்டர் எல்பிஎம் இப்படி கொடுத்துட்டு இப்போ ஃபைனலாக செமிகோலன் வச்சுக்கோங்க. இப்போ அதுவுமே உங்களுக்கு வந்து வார்னிங் காமிக்கும் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ். ஸோ இப்போ கொடுத்துட்டு இப்போ நான் ஜஸ்ட் ரன்னு கொடுக்கேன். இப்போ ரன்னு கொடுக்கும்போது என்ன ஆகும், நமக்கு வந்து டாட் கோட் ரன் ஆகி நமக்கான அவுட்புட் வந்து இங்கே ஷோ ஆகும். ஓகே, அந்த வந்துருச்சா. ஸோ இப்போ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் எங்கேருந்து வருது, உங்களுக்கு வந்து எங்கள் டாட் கோட்லேருந்து தான் வந்துட்டுருக்கு. ஸோ இதை தாண்டி வேலை உள்ள அந்த ஸ்டேட்ஃபுல், ஸ்டேட்லெஸ், ஆப் பாரு, அதுக்கப்புறம் வந்து பாடி, அந்த ஆட்ரிபியூட்லாம் எங்கே உள்ளதுன்னா ஃப்ளட்டரில் உள்ள யூஐ டிசைனில் உள்ள கான்செப்ட். ஓகே, ஆனால் அதுவுமே என்னது டாட் கோட் தான், ஆனால் அது வந்து ஃப்ளட்டர் யூஐலேருந்து உள்ளது. இந்த மாதிரி பிரிண்ட் கான்செப்ட்டு, அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த கான்செப்ட் நான் சொல்ல பார்த்திங்களா, அந்த வேரியபிள் அசைன் பண்ணுறது, அதை வந்து கால் பண்ணுறது, ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறது, அது எல்லாமே என்னது டாட்டோட மெயின் ஃபங்க்ஷனாலிட்டியில் வர்றது. ஓகே, ஸோ இப்போ ஈஸியாக வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடச்சிருக்கும்.
அண்ட் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஒன் பை ஒன்னாக கான்செப்ட் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல எதுக்காண்டி வாய்டு போட்டிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு மெயினாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வாய்டுங்கிறது ரிட்டன் டைப் அதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம அடுத்தடுத்து வரும்போது பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வாய்டு இல்லாமல் கூட நம்ம ரன் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ரன் பண்ணலாம் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எடுத்துகிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ ரன்னு கொடுங்க. ஸோ இப்போ நமக்கு தேவையான அவுட்புட் வரதான் செய்யும். ஆனால் ஒரு ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ ஒரு ப்ரொசீஜர்ங்கும் போது நம்ம டாட்லேருந்து எடுக்கும்போது ஒரு டேட்டா டைப், அதுக்கப்புறம் அந்த மெயின்கிற ஃபங்க்ஷன், அப்புறம் தான் அந்த கேலிப்ரேசஸ்க்குள்ளே உங்களுக்கு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வரும். ஸோ செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது நான் சொல்கிறது இந்த இடத்துல. ஓகே. ஸோ இதில் நம்ம என்ன கொடுக்கோமோ அது வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அதனால் வாய்டு அப்படிங்கிறது கொடுத்துருக்கணும். எவ்ரி ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு எப்பவுமே ஸ்டார்ட் ஆகிறது என்னென்னா மெயின் ஃபங்க்ஷனில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் நம்ம கொடுத்து பார்த்திங்கன்னா ரன் ஆப்னு கொடுத்துருப்போம். இல்லைனா வந்து வாய்டு மெயின் கொடுத்து அதுக்குள்ளே ரன் ஆப் அப்புறம் மெட்டீரியல் ஆப் அப்படி தான் ஒன்று ஒன்றா கொடுத்துருப்போம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எந்த ப்ரோக்ராம் எடுத்தாலும் வாய்டு மெயினுங்கிறத போயிட்டு தான் அடுத்தடுத்து ஃபங்க்ஷனாலிட்டியும் உங்களுக்கு பார்க்கும். ஓகே. ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஜஸ்ட் ரன்னு கொடுத்தோம்னா உங்களுக்கு ரன் ஆகிட்டு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கான்செப்ட் கவர் பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வேரியபிள்னால் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கவர் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ பேசிக்காக வாய்டு மெயின் பற்றி நம்ம சின்ன இன்ட்ரோ கொடுக்க வேண்டியது இருந்துச்சு, அது கொடுத்துட்டோம். ஸோ வாய்டு மெயினுங்கிறது தான் கான்செப்ட் வந்து ரன் ஆகும். வாய்டு இல்லாமல் கூட ரன் ஆகும். பட் வந்து அது நாட் ப்ரொசீஜர். வாய்டுங்கிறது போட்டு தான் நம்ம ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஏன்னா சம்டைம்ஸ் இது இன்டர்வியூவில் கூட கேட்கலாம் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் வாய்டு எடுத்துட்டேன், இப்போ வந்து மெயின் வந்து ரன் ஆகுமா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் மேபி வந்து தவறாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் வாய்டுனா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அது இல்லாட்டா கூட ரன் ஆகுதா அப்படிங்கிறத ஒரு அடி இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வேரியபிள் அப்படிங்கிற கான்செப்ட் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ வேரியபிள்னால் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி வந்து எல்லாமே யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கேன். ஓகே. ஸோ இப்போ வேரியபிளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நேம் வந்து நம்ம அசைன் பண்ணுறோம். இப்போ லைக் வந்து வேர் நேம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ நேம் ஈக்குவல். ஸோ இந்த இடத்துல ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு வார்னிங் வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் சொல்லிங்க வந்து வேரியபிள் லோக்கலைஸ் நேம் இஸ் நாட் யூஸ், ரிமூவிங் வேரியபிள் ஆர் இட்ஸ் நாட் யூஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ லைக் வந்து ஸோ இந்த வெல்கம் டு இதை எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்படி யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து ஜஸ்ட் வந்து நேம் கொடுத்து இப்போ ரன் கொடுங்க. இப்போ நமக்கு வந்து என்ன வரும், ஜஸ்ட் வெல்கம் டு மட்டும் தான் வரும். ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இன்னும் டாலர் நேமில் நம்ம எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால் உங்களுக்கு எம்டியாக இருக்கும் வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல போய்ட்டு என்ன கொடுக்கலாம்னா ஃப்ளட்டர் எல்பிஎம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஃப்ளட்டர் எல்பிஎம் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ரன் பண்ணுங்கள். இப்போ இதோடைய அவுட்புட் எப்படி வரும்னா அகைன் நம்ம ஃபஸ்ட்டு வந்துச்சு பார்த்திங்கன்னா வெல்கம் டு ஃப்ளட்டர் எல்பிஎம் அந்த கான்செப்ட்டில் தான் வரும். ஓகே. வந்துருச்சா. ஸோ அப்போ இதில் என்ன சொல்ல வரேன்னா இதுதான் வந்து உங்களுக்கு வேரியபிள். இந்த நேம் அப்படின்னு கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த வேரியபிள். இந்த வேர் அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்கு இன்ட்டு அதெல்லாம் வரும். அதெல்லாம் டேட்டா டைப். அது நம்ம அடுத்தடுத்த கான்செப்ட்டில் வரும். ஓகே. ஃபஸ்ட்டு இப்போ இந்த இதில் வந்து வேரியபிள்னால் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ வேரியபிள்னால் நீங்கள் முன்னாடியே இப்போ கேள்விப்பட்டது தான், ஒரு டெம்பரரியாக ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ நேம் இருக்குது. இதுக்கு வேறு என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். இப்போ நாங்கள் வந்து இங்கே ஸ்மால் லெட்டரில் என் போட்டு இங்கே வந்து நான் கேப்ஸ் லெட்டரில் என் கொடுத்தேன்னு வைங்களேன், உங்களுக்கு எரர் வரும். இப்போ கொடுக்குமே எரர் வந்துட்டு பார்த்திங்களா. ஸோ இதுதான் அதோடைய ரீசன். ஸோ அப்போது வேரியபிள்ங்கிறது வந்து கேஸ் சென்சிட்டிவ். நீங்கள் மேலே ஒன்று யூஸ் பண்ணால் கரெக்டான நேம் தான் கீழே யூஸ் பண்ணணும். இது ஒன்று. அப்புறம் இங்கே என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லெட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஆல்பபெட்டிக்ஸ் யூஸ் பண்ணலாம், நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்பருமே ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண முடியாது, பிட்வீனில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இதில் வந்து ஒரு கீ பாயிண்ட் ஜஸ்ட் நோட் பண்ணிக்க வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இன்டர்வியூவில் கேட்கலாம், இல்லைனா அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸில் உங்களுக்கு கேட்கலாம். ஓகே. அதே மாதிரி கீவேர்டு. இப்போ நான் வேர்னு கொடுத்துருக்கேன்னா இந்த வேருங்கிறதே திருப்பி வந்து நான் இங்கே வேறுங்கிற மாதிரி ஒரு நேமோ அல்லது இன்ட்டுங்கிற மாதிரி ஒரு நேமோ வந்து அசைன் பண்ண முடியாது. அப்போ கீவேர்டுங்கிற நேம் வந்து நம்ம ஒரு வேரியபிளை வந்து கன்சிடர் பண்ண முடியாது. இது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்பேஸு, அதுக்கப்புறம் ஸ்பேஸ் கொடுக்குறது. இப்போ நான் நேம் கொடுத்துட்டு இல்லைனா இங்கே ஸ்பேஸ் கொடுத்து இங்கே ஃபுல் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபுல் நேம் அப்படின்னு கொடுத்து இப்படி ஸ்பேஸ் கொடுத்து அப்புறம் ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் அசைன் பண்ண முடியாது. அதாவது ஸ்பேஸ் கொடுக்க முடியாது, ஜஸ்ட் ஒரே நேமாக தான் கொடுக்கணும். ஒருவேளை நமக்கு ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல என்னென்னா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் வந்து என்னது வேரியபிளில் வந்து கவர் ஆகும். ஸோ அது எல்லாமே நம்ம வந்து ஒன்று பை ஒன்றா பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த நேம் கொடுத்துரும். இப்போ நேம் கொடுத்துட்டு இங்கே வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அகைன் வந்து வேறு ஏதாவது ஒன்று கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேர் இயர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இயர் ஈக்குவல் டு 2021 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் செமிகோலன் வச்சுக்கலாம். ஸோ இது 2021 இருக்குது. இது வந்து நம்பர் தான். ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து வெல்கம் டு ஃப்ளட்டர் எல்பிஎம், இட்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அப்படின்னு கொடுத்து இப்போ டாலர் சிம்பிள் கொடுத்துக்கோங்க. ஸோ டாலர் கொடுத்து இப்போ நம்ம என்ன கொடுத்தோம், இயர் கொடுத்துருக்கோமா, இயர். ஸோ இங்கே ஏன் இந்த எல்லோ கலர் பார் வருதுன்னா நம்ம இன்னும் அதை யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு அந்த மெசேஜ் வந்திருக்கு. இப்போ நான் அகைன் வந்து இங்கே ரன் கொடுக்கும் அப்படின்னா இப்போ என்ன வரும் உங்களுக்கு, வெல்கம் டு ஃப்ளட்டர் எல்பிஎம், இட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம்
2021 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஜஸ்ட்டு சும்மா ஒரு இயர் கொடுத்துருவேன். இதை மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த மாதிரி வேரியபிளில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி யூஸ் பண்ணும்போது கரெக்டான ரிலேட்டிவான நேமை யூஸ் பண்ணணும். இப்போ இங்கே ஃப்ளட்டர் எல்பிஎம்னு ஒரு நேமாக நம்ம மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்மளோட யூடியூப் சேனலில். அப்போ வந்து நேம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இங்கே வந்து இயர் வந்து 2021 கொடுத்துக்கலாம், அதனால் இயர்னு கொடுத்துக்கலாம். ஆனால் இப்போ இந்த 2021க்கு பதிலாக இங்கே வந்து நேம் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்து இயர் அப்படிங்கிற மாதிரி மிஸ் மேட்சாக கொடுக்காதீங்க. நீங்கள் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும், பட் வந்து இன்னும் ஃபியூச்சர்ஸில் வரும்போது இல்லை நீங்கள் எழுதுகிற கோடை இன்னொருத்தங்க ரிவ்யூ பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த வேரியபிள் நேம் வந்து கரெக்டாக இருந்தால் தான் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பாயிண்ட்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இன்னும் வேரியபிள்லேயே வந்து 2-3 கான்செப்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஃபுல் நேம் அப்படின்னு வேணும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல என்ன கொடுப்பாங்கன்னா ஃபுல் நேம்னு இப்படி சிலவங்க கொடுப்பாங்க. ஆனால் பட் இந்த இடத்துலையுமே எப்படி நம்ம ஸ்டாண்டர்டாக கொடுக்கணும் அப்படின்னா இப்போ 2 சென்டென்ஸாக வருது பார்த்திங்களா, அப்போ 2 சென்டென்ஸாக வரும்போது ஃபுல் நேம் அப்படிங்கிறத கேப்ஸில் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ரூல்ஸ் உண்டு. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் எப்படி கொடுத்தாலும் ரன் ஆகும், பட் அந்த நேம் அந்த ப்ரொசீஜருங்கிறது வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ ஃபுல் நேம் அதாவது ஒரு சென்டென்ஸுக்கு அடுத்து வர ஒரு நேம் இருக்குது அப்படின்னா அதை வந்து என்ன செய்யணும்னா கேப்ஸ் லெட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இதில் வந்து ஃபுல் நேம் கொடுத்துருக்கோமா, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ரூல்ஸ். இதுக்கப்புறமும் நிறையா இருக்குது. நமக்கு வந்து அண்டர்ஸ்கோர் கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லெட்டருக்கு அப்புறம் தொடர்ந்து ஒரு 3 லெட்டராக வருது அப்படின்னா அதை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதில் ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ ஃபுல் அதுக்கு அடுத்து வர சென்டென்ஸ் அதாவது ஒரு 2 சென்டென்ஸ் ஒரே வேர்டில் வருது அப்படின்னா அதில் வந்து ஃபஸ்ட் சென்டென்ஸை விட்டு அதுக்கு அடுத்து வர சென்டென்ஸ் வந்து கேப்ஸ் லெட்டர் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கலாம்னா அடுத்தடுத்து டேட்டா டைப்ஸ் நமக்கு நிறையா இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இன்டிஜர் இருக்குது, ஸோ ஃப்ளோட் இருக்குது, அதுக்கப்புறம் பூலியன் இருக்குது, அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டாட் பேட்னு உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னா ஸோ இதோட URL கீழே கொடுத்துருப்போம், நீங்கள் வந்து இதில் ரன் பண்ணி பாருங்கள். இதை மாதிரி நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நான் வந்து அடுத்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்து வரும்போது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் எதுவும் டவுட் இருக்குது, இப்போ டாட்னா வேறு என்னென்னு தெரியல, இல்லை வேறு ஏதாவது ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.